இயற்கையினுடைய அழிவுகளினுடைய விவரங்கள் வந்து தற்பொழுதுதான் வந்து தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்குது. மாவிலாறு பன்னுடைய சுமாராக 200 மீட்டர் பகுதி உடைவுக்குள்ளாகி வணக்கம் உறவுகளே, இப்போ நாங்கள் இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், எல்லாருக்கும் தெரியும் இலங்கையினுடைய அனர்த்தம், அதாவது இயற்கை அனர்த்தம் இலங்கையினுடைய பல்வேறு இடங்களில் நடந்து கொண்டிருக்குது. அதாவது இன்றைய பொழுதுலான் வந்து கூடுதலான சேத விவரங்கள் காணொலிகளாகவும் புகைப்படங்களாகவும் வந்து வெளியில் வந்து கொண்டிருக்குது. நான் ஏற்கனவே பல காணொலிகள் பதிவு செய்திருக்கிறேன். நேற்றைய பொழுதுலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஊரை வந்து ஒரு கிராமம் மத்திய மலைநாட்டில் வந்து மண் சரிவால் முழுமையாக வந்து மூடப்பட்டிருக்கிற காட்சிகள் அது தொடர்பான செய்தி ஒன்று பதிவு செய்திருந்தனால் உண்மையாகவே அதை நினைச்சு கூட பார்க்கலாது. இன்றும் பல இடங்களில் வந்து நிலச்சரிவு ஏற்பட்டதாக வந்து புகைப்படங்களும் காணொலிகளும் வந்து கொண்டிருக்குது. நான் அறிந்த விஷயங்களை பற்றி, அறிந்த செய்திகளை பற்றி இதில் நான் பதிவு செய்கிறேன். அதில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நேற்றைய பொழுது நடந்த மண்சரிவு, நாவலப்பட்டிய உலப்பனையில் பாரிய ஒரு மண்சரிவு நடந்துட்டுருக்குது. மாவனனில் கோவில் கந்த என்ற பகுதியில் வந்து மண்சரிவில் வந்து 4 பேர் காணாமல் போயிருக்கணும். அது மாதிரி அளவத்தை கூட ஒரு மண்சரிவு ஏற்பட்டிருக்குது. அவங்க மட்டும்தான் ரஜினெல்லாம் காற்றால பாஞ்சு வந்துட்டாங்க. இங்கேருந்து அடிச்சுட்டு போய் தங்கி அட இங்கிருந்து வேண்டி ஒரு 1.5 கிலோமீட்டர் இருக்குமே கீழே. அது யாரு எப்படி பையனே இல்ல ஜனாசா எங்கே 50 అడే నువ్వు మన నోడు ఇంగిన కంటే ఇంచి అన్న గజు మన తోడ ఇదే ఎంగడ ఒకటి పన్సల పన్సల సందికి ഇങ്ങനെ ഊടിണ്ടേ இந்த ஏரியால ஒரு ஊடு இல்ல. ஐநே ஊடாம அப்புறம் ரெண்டு ஈக்கி உண்டு. அங்கே ஈக்கி பாவிடி ரஜின்ட மாங்க அவங்க மட்டும்தான் இந்த ரஜினெல்லாம் காற்றால பாஞ்சு வந்துட்டாங்க. அந்த லொரியெல்லாம் போய் கீழ இங்கிருந்து அடிச்சுட்டு போய் தங்கி அட இங்கிருந்து வேண்டி ஒரு 1.5 கிலோமீட்டர் இருக்குமே கீழே. அது யாரு இது இப்போ அந்த எப்படி பையனே இல்ல ஜனாசா எங்கே 50 అడే నువ్వు మన నోడు ఇంగిన కంటే ఇంచి అన్న గజు మన తోడ ఇదే ఎంగడ ఒకటి பன்சல சந்திக்கிட்டே. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இதில் பாருங்க இவ்வளவு வாகனங்கள், வீடுகள், மக்களுடைய ஒரு சிறுக உழைத்து இவ்வளவு காலம் உழைத்த சொத்துக்கள் எல்லாம் வந்து முற்றுமுழுதாக அழிந்திருக்குது. உயிர்களுடைய எண்ணிக்கை வந்து கூடுதலாக இருக்குது. தற்பொழுது வரை உயிரிழந்தவர்களினுடைய எண்ணிக்கையும் மற்றது காணாமல் போனவர்களுடைய எண்ணிக்கையும் வந்து அதிகரித்து கொண்டு தான் இருக்குது. 421 உயர்ந்திருக்குது. இப்போ தற்பொழுது வரை மீட்பு பணிகளினுடைய அறிக்கைகளின்படி 421 உயர்ந்திருக்குது. மற்றொரு செய்தி, மாவிலாறு அணையில் 13 இடங்களில் உடைப்படுத்து வெள்ளம் பாய்கிறது. அந்த காட்சியை பார்த்தீங்கன்னா உங்களை விளங்கும். அவ்வளோத்துக்கு ஒரு மோசமான நிலைதான் வந்து தற்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதால் வந்து மாவிலாற்றோட அண்டிய பகுதியில் இருக்கிற மக்கள் வேறு இடங்களுக்கு, ஒரு பாதுகாப்பு இடங்களுக்கு செல்லுமாறு அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள்.
that's it. You got it. Me? மாவிலாறு பன்னுடைய சுமாராக 200 மீட்டர் பகுதி உடைவுக்குள்ளாகி உடைந்து நீர் போய்கொண்டிருப்பதை இவ்வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். இந்த புகைப்படத்தை பாருங்க. இதில் வந்து ஒரு தம்பியரால் தன்னுடைய அதாவது மண் சரிவுக்கு முன்னரான வீட்டையும் தற்பொழுது இருக்கிற அந்த வீட்டின் காட்சிகளையும் வந்து ஒன்றாக இணைத்து சமூக வலைத்தளங்களில் பதிவேற்றப்பட்டிருக்கிறது. அது வந்து இப்போ உலாவுகிறது, எல்லா இடங்களையும் சமூக வலைத்தளங்களில் உலாவுது. என்னென்னு சொன்னால் ஒரு மிக வேதனைக்கான ஒரு விடயம் என்னென்னு சொன்னால், அழகிய அவர்களுடைய வீடும் தற்பொழுது வந்து மண்ணுக்குள் புதைந்த இடிபாடுகளுடன் கூடிய வீடுமாக அது காட்சியளிக்குது. பார்க்கவே ஒவ்வொருடைய மனதையும் வந்து அவ்வளோத்து கவலை அளிக்கிற மாதிரியான புகைப்படங்கள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்குது. இதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால், கம்பளையில் ஒரு வீட்டில் வந்து அந்த வெள்ளம் வடிந்தோறிய பிற்பாடு அவர்கள் வீடுகளுக்கு திரும்பி செல்கின்ற போது வீட்டினுடைய நிலைமை எப்படி இருக்குது, இந்த மண் சரிவுக்குள்ளேயும் வெள்ளப்பெருக்குள்ளேயும் அகப்பட்ட வீட்டின் விளைவு, அதனுடைய அழிவுகள் எப்படி இருக்கின்ற ஒரு காட்சி, அதுவும் ஒரு காணொலியாக வந்து கொண்டிருக்குது. இப்போ தான் வந்து தொடர்ச்சியாக வந்து அந்த காணொலிகள் வந்து கொண்டே இருக்கு. Oke, yang ada. Kemudian saya lakukan tani warna. நேற்றைய பொழுதை விட நான் நேற்று கூறியிருந்தேன் ஒரு காணொலியில் வந்து அந்த ஒரு ஊரே வந்து முற்றுமுழுதாக வந்து மண்ணால் மூடப்பட்டதுன்னு சொல்லி. அதே மாதிரி பல ஊர்களை வந்து நடந்திருக்கு போடாக. என்ன சொன்னால், மண் சரிவில் பல ஊர்களுடைய பெயர்கள் வந்து காணொலியிலாகவும் புகைப்படங்களாக வந்து கொண்டிருக்கு. நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் நாவலப்பட்டி உலப்பனையாக இருக்கலாம், அல்லது மாவனில் கோவில் கந்தில் இருக்கிற மண் சரிவு, அடுத்தது அளவத்தை கூட அக்குரணை, இப்படி பல இடங்களில் வந்து மண் சரிவினுடைய புகைப்படங்கள் காணொலியிலும் வந்து கொண்டிருக்கு. பன்னலை என்ற இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால், முற்றுமுழுதாக வெள்ளப்பெருக்குக்குள்ளே வந்து ஒரு முதியோர் இல்லம் வந்து மூழ்கி இருக்குது. அந்த முதியோர் இல்லத்தில் வந்து இருந்த முதியவர்கள் பலர் பாதிக்கப்பட்டிருக்கணும். அதில் 11 முதியவர்களுடைய உடல்கள் எடுக்கப்பட்டிருக்குது. 14 பேர் வந்து மீட்கப்பட்டிருக்கிறார்கள். இலங்கையில் இருக்கிற பல்கலைக்கழகங்களில் மிகவும் அழகானதும் மிகவும் ஒரு பரந்துபட்ட எல்லாரும் ஒரு விரும்பி பார்க்கக்கூடிய இடமாக இருக்கின்ற ஒரு விஷயங்களில் வந்து இந்த பேராதனை பல்கலைக்கழகம், அங்கே தான் போய் படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க நிறைய பேர் இருக்கணும். அப்படியான அழகியலும் இலங்கையினுடைய மிக முக்கியமான பல்கலைக்கழகமான அந்த பேராதனை பல்கலைக்கழகத்துக்குள்ளேயே வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வெள்ளமெல்லாம் சூழ்ந்து அதனுடைய அழிவுகளுடைய காட்சிகளும் புகைப்படங்களாக அங்கங்கே வந்து கொண்டு இருக்குது. அதையும் பார்க்க வந்து வேதனையாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சில இடங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த யானைகள், நாய்கள், மிருகங்கள் எல்லாம் வந்து கஷ்டப்படுற, அதுகளாக வெள்ளத்துக்கு அகப்படுற காட்சிகளும் வந்து கொண்டிருக்கும். அவை பார்க்கவே கஷ்டமாக இருக்குது. இப்போ ஒரு காணொலி பார்த்தேன்னு சொன்னால், யானை வந்து ஒரு பாலத்துக்கு அடியில் வந்து அப்படி இறுகப்பட்டு இருக்கிற மாதிரியான காட்சி. அது மாதிரி நேற்றைய ஒரு காணொலி வந்திருந்தேன்னு சொன்னால்,
யானைகள் வந்து கடலுக்குள்ளே தத்தளித்து கொண்டிருக்கிற மாதிரி ஒரு காணொளி வந்தது. அதிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு இடத்துல வந்து யானைகளை அடித்து செல்கிற ஒரு காட்சியும் வந்து வந்திருந்தது. உண்மையாக எல்லாம் பார்க்க அவ்வளோ வேதனையாக இருக்குது. அவ்வளோ பெரிய உயரமான யானைகளுக்கு இந்த நிலைமை, அதாவது அவ்வளோத்துக்கு இதில் என்ன சொல்ல வர விஷயம் என்ன சொன்னால், வெள்ளத்தினுடைய நீர் மட்டம் வந்து கூடுதலாக இருந்திருக்குது. இந்த கண்டியில் பெருந்தனியலாக இருந்த ஒரு பாலம், அதனுடைய உயரமே வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண உயரம் 18 அடி தொடக்கம் 40 அடிக்கு மேலே உயரமாக இருக்கிற அந்த இடம் நேற்றைய பொழுதில் அல்ல முந்தினாத்திலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் முற்றுமுழுதாக அந்த பாலத்தை மூடி தண்ணி பார்த்துருக்கிற மாதிரியான காட்சியிலும் வந்து கொண்டு இருக்குது. ஓகே ரோவலை, இன்னொரு காலங்களை சந்திக்கும் முறை விட வரப்போகிற நன்றி உங்கள் பேர். இந்த ஏரியாவில் ரோடு ஐநூறு அப்புறம் உண்டு ஈக்கி உண்டு அங்கே ஈக்கி அவன் மட்டும்தான் இந்த வசதியெல்லாம் பார்த்தா இங்கே அடிச்சுட்டு போய் அங்கே அடே இங்கே வேண்டி ஒன்றாவது கூட போய் நடக்குது. அது அப்படி மெயினே இல்லை ஜனாசாமி 50 అదే గోమన్నలో కూడా ఇంత కంటే ఇంచి இந்த கஜு மரத்தோட இந்த இந்த வந்து நான் இப்போ பஞ்சலோட சந்திக்கிட்டே